இந்த நாளிலும் நம் அனைவருடைய தியானத்திற்கும் வசதியாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க நாம் கவனிக்கலாம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீதும் நினைவாயிருக்கின்றார். நாம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். தீர்க்கன் எரேமியா அதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார் என்று எரேமியா சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பதற்காக நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை, உங்களை குறித்து நான் யோசித்திருக்கிற யோசனைகளை, நான் சில காரியங்களை நினைக்கிறேன், ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன், அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்ன அப்படி நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றால், நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது உனக்கு தீமை செய்வதற்கு அல்ல, நான் செய்வது உனக்கு சமாதானத்திற்கு ஏதுவானவைகளே. இந்த ஆண்டில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமும் இதுதான். உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவது இல்லை. உனக்கு சமாதானம் என்று சொன்ன ஆண்டவர் அந்த சமாதானத்தை உனக்கும் எனக்கும் கொடுப்பதற்காக அவர் நினைத்து கொண்டே இருக்கின்றார், நினைவாய் இருக்கின்றார். இந்த உலகத்தில் நிறைய அனுபவங்கள் நமக்கும் நம்முடைய வயதிற்கு ஏற்றாற் போல நமக்கு உண்டு. அந்த அனுபவங்களை நாம் சிந்திப்போமானால், யோசிப்போமானால், நம்மீது நினைவாயிருக்கிற மனிதர்கள் நம்மை மறந்த ஏராளமான அனுபவங்களை நாம் காண முடியும். சில மாதங்களுக்கு முன்பதாக எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் மற்றொரு நண்பரை சந்திப்பதற்கு என்னை அழைத்து கொண்டு போனார். அப்போது நடந்த நிகழ்வு. ஆனால் சில வருடங்களுக்கு முன்பதாகவே எங்களுடைய வீட்டிலே ஒரு வாலிபர் கூடுகை நடந்தது. ஏறத்தாழ ஒரு 13-14 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்று நினைக்கிறேன். அந்த வாலிபர் கூடுகையிலே அந்த நண்பர் அவரை அழைத்து கொண்டு வந்தார். முதலில் எனக்கு அவர் யார் என்று தெரியாது. அவர் என்னுடைய வீட்டிற்கு அவர் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் பழகி கொண்டோம். அதை தொடர்ந்து அவர் சில காலம் தொடர்ந்து வந்தார். சில புத்திமதிகள், ஆலோசனைகளை எல்லாம் கொடுத்தோம். இப்படி இருக்கிற அந்த காலகட்டத்திலே என்னை எங்கள் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்த நண்பருக்கும் அவர் புதிதாய் கொண்டு வந்த அந்த நண்பருக்கும் இடையே ஒரு தொழில் சம்பந்தமான, வியாபாரம் சம்பந்தமான ஒரு தொடர்பு அவர்கள் ஏற்பட்டது. அவர்கள் அந்த பணியிலே இருந்தார்கள். கொடுக்கல் வாங்கல் அவர்களுக்குள்ளே கொஞ்சம் ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டிய சூழல், ஒருவர் இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டும். திடீரென்று பணம் வாங்கியவர் எங்கே போனார் என்றே தெரியவில்லை. தேடி பார்த்தார், இல்லை. ஊரில் போய் விசாரித்தால் தெரியவில்லை. அப்போது ஊரில் உள்ளவங்கெல்லாம் சொன்னாங்க, எங்கே போனான்னு தெரில, இங்கே ஏகப்பட்ட கடன் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் சமீபத்திலே ஒரு முறை நான் அவரை ஒரு கூடுகையிலே பார்க்கும்போது அவரை நான் பார்த்தேன். பிரதர், நீங்கள் இன்னார் தானே என்று சொல்வதற்கு முன்பதாகவே அவர் ஓடி வந்து என்னை கட்டிப்பிடித்து, அண்ணே ஜெயக்குமார் அண்ணே எப்படி இருக்கிறீங்க என்று சொல்லி கட்டிப்பிடித்து, அக்கா எப்படி இருக்காங்க, பையன் எப்படி இருக்கான் என்றெல்லாம் அவர் பேசிக்கொண்டார். நன்றாய் ஞாபகம் வைத்திருந்தார். நான் இந்த நபரை சந்தித்த தகவலை அந்த குறிப்பிட்ட நபரிடம் சொன்னேன். இன்னாரை நான் சந்தித்தேன், அவர் இன்று நல்ல வசதியாக இருக்கிறார், BMW கார் வைத்திருக்கின்றார், அவர் பல வியாபாரங்களை வைத்திருக்கிறார், வெளிநாடுகளில் கூட வியாபார தொடர்புகளை வைத்திருக்கிறார். அவர் என்னோடு அவர் பேசிக்கொண்டார்.
இப்போது புதிதாய் கூட ஒரு பெரிய பிஸ்னஸை நம்ம நாகர்கோவிலில் துவங்குகிறார். அவர் அன்னைக்கு கூப்பிட்டுருந்தார் ஜெபத்திற்கு, நான் போயிருந்தேன். ஒன்று அவர் சொன்னார், அண்ணே என்னையும் கூட்டிகிட்டு போங்கண்ணே, ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது. அவன் எனக்கு நிறைய ரூபாய் தரணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், கொஞ்சம் தந்தா கூட எனக்கு கொஞ்சம் ஏந்தலாக இருக்குமே அப்படின்னு சொன்னான். சரி என்று சொல்லி அவருடைய ஃபோன் நம்பரை கொடுத்த உடனே அவர் என் பக்கத்தில் இருந்தே கூப்பிட்டார். ஹலோ பிரதர், எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி. உடனே அப்படியா, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டார். அப்போ அவர், நான் தான் இன்னார், ஜெயக்குமார் அண்ணன் வீட்டுக்கு ப்ரேயருக்கெல்லாம் உங்களை கூப்பிட்டு போயிருக்கிறேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அப்படியா, எனக்கு தெரியல, ஜெயக்குமார் அண்ணன் தெரியும், பட் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி தொலைபேசியிலே பேசி கொண்டிருக்கிறார். அதில் சரி, என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொய் சொல்லுகிறார் என்பதை விளங்கிக்கிட்டார். ஆனாலும் என்னை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், நான் வருகிறேன் என்று சொல்லி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போனோம். போகும்போது என்ன, வாங்க பிரதர் வாங்க உட்காருங்கன்னு சொல்லி என்ன உட்கார்ந்து பேசிக்கிட்டார். இவர் யாருன்னு கேட்குறார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. சில வேளைகளில் மனிதர்கள் இப்படித்தான் மறந்தது போல நடிக்கவும் செய்வார்கள். பணம் வாங்குவார்கள், மறந்தது போல போய்கொண்டே இருப்பார்கள். பணம் கொடுத்தவனுக்கு நன்றாகவே தெரியும், சரி போ, இந்த பணம் தானே, இனி இங்கே வரமாட்டல்ல. இப்படி பல மனிதர்கள் நம்ம சந்தித்திருப்போம் நம்முடைய வாழ்க்கையில். மறக்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் மறந்ததை பார்த்திருப்போம். மறக்கவே மாட்டார்கள், மறந்தது போல நடிக்கிறவர்களையும் பார்த்திருப்போம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நீ எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவு இருக்கிறதே, சமாதானத்திற்கு ஏதுவான ஒரு முடிவு, அதை கொடுப்பதற்காக நான் உன்மேல் வைத்திருக்கிற அந்த நினைவுகளின் மீது நான் உனக்கு ஏற்கனவே சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன். அதில் நான் கவனமாக இருக்கிறேன், அதை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன், அதை நான் ஞாபகமாய் நான் வைத்திருக்கிறேன் என்னுடைய மனதில் என்று என் ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த காலை வேளையிலே ஒருவேளை நீ மறந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் மறக்க மாட்டார். ஆமென், அல்லேலூயா. நீ மறந்தது போல நடிக்கலாம். அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், சரிதான், நான் இன்னைக்கு எங்கெல்லாமோ போயிட்டுலாம் வந்திருக்கிறேன், ஆண்டவர் என்னை மறந்திருப்பார் நீ நினைக்கலாம். சரி, அப்படி ஒன்று நடக்கலன்னு சொல்லி நீ நினைக்கலாம். இல்லை நண்பா, உனக்கு ஆண்டவர் சொன்ன அத்தனையையும் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு உன்மேல் நினைவாய் இருக்கிறார். அவருடைய நினைவு உனக்கு தீமை செய்வதற்கு அல்ல, உனக்கு நன்மை செய்வதற்கே. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அதை சற்று நினைப்பூட்டுகின்றார். வாசிக்க கவனிப்போம். ஏசாயா 44:21. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நீ என் தாசன் என்பதை நினைத்துக்கொள். நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உருவாக்கினேன் என்பதை நினைத்துக்கொள். நீ என் தாசன், நீ என் தாசன் என்பதை மறக்காதே. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, யாக்கோபே, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நினைத்துக்கொள் இவைகளை. நானும் நினைத்துக் கொள்கிறேன். என்ன, நான் உன்னை மறப்பதே இல்லை. அல்லேலூயா. நண்பா, நம்மை மறக்காத ஒருவர் உண்டு. பொதுவாக சில இடங்களில் நம்ம போவோம், பெரிய ஒரு கூட்டங்களில், ஒரு திருமண வீடு போன்ற நம்ம உறவினர்கள் கூடியிருக்கிற இடத்துல நம்ம பார்த்தோம்னா வாய்ப்புகளிலும் வசதிகளிலும் நம்ம கொஞ்சம் பின்தங்கின நிலையில் இருப்போம்னா பலருடைய கண்கள் நம்ம மேலே என்ன செய்யாது, விழாது. மாமாவாக இருப்பான், மைத்துனனாக இருப்பான், பெரியம்மாவாக இருப்பான், பெரியப்பாவாக இருப்பான், பார்க்காதது போல நடப்பான். நம்ம மைண்டில் நினைப்போம், ஓஹோ இவருக்கு நம்மளை மறந்து போயிட்டோ அப்படின்ட்டு. ஆனால் பலருக்கும் பெரியவர்களை மாத்திரம் தான் கண்ணுக்கே என்ன செய்யும், தெரியும்.
ஆனால் உன்னை புரிஞ்சுக்கணும். என் தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கன் மூலம் சொல்லுகிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, நான் உன்னை மறப்பதே இல்லப்பா. இந்த உலகமும் உலக மனிதர்களும் பெரியவர்களை நினைவில் வைத்திருக்கும், படித்தவர்களை, செல்வந்தவர்களை, சமுதாயத்திலே சிறப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை, சமுதாயத்தால் பாராட்டை பெற்றவர்களை எல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் மனதிலே வைத்திருப்பார்கள், மறக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை இல்லை, யாக்கோபு என்கிற சிறு பூச்சியே, நீ ரொம்ப சாதாரணமாய், மக்கள் ஒன்று அப்படிதான் பார்க்குறாங்க, ஏளனமாய் பார்க்குறாங்க, ஒரு புழுவை போல பார்க்குறாங்க, ஒரு விட்டில் பூச்சியை போல பார்க்குறாங்க. மக்கள் ஒன்று அப்படி பார்க்குறாங்க, மக்கள் உன்னை ரெகக்னைஸ் பண்ணல. ஆனா நான் உன்னை நினைத்திருக்கின்றேன். ஆமேன். என் தேவனாகிய கர்த்தர் நினைத்திருக்கின்றார். எப்படிங்க அதை நான் நம்புறதுக்குன்னு கேட்கலாம். எவ்வளவோ பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, என்ன ஆண்டவர் நினைத்திருக்கிறாருங்கிறத நான் எப்படி நம்புறது? ஒரே ஒரு எக்ஸாம்பிள், லூக்கா எழுதின சுவிசேஷம் அதன் 12வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாமா? 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறது. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி, அதை விற்கிறாங்களாம். 1 காசுக்கு அப்ப எத்தனை அடைக்கலான் குருவி? 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி, 1 காசுக்கு 2 அரைன்னு சொல்லுவோம்ல, அப்படி இல்லை. நீங்கள் இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் கடையிலலாம் போய் பழம் ஏதாவது வாங்கிட்டீங்கன்னா பாவம். நம்ம இங்கே நான் ஒரு கடையில் வாங்குவேன், பயங்கர தான் பாருங்கள், டே கிரேப்ஸ் எவ்வளோடான்னு கேட்டேன். உடனே அவன் சொன்னான் 100 ரூபாய்க்கு 1.5 கிலோன்னா. அப்பா சரி பரவாயில்ல, 100 ரூபாய்க்கு 1.5 கிலோ, அப்போ 1 கிலோ 70 ரூபாயோ? ஆமாம், கொஞ்சம் முன்ன பின்ன, ரைட், ஓகே. அவன் என்ன தெரியுமா சொன்னான், 1 கிலோ எடுத்தால் 80 ரூபா, 100 ரூபாய்க்கு 2 கிலோ. அந்த எங்கடா கணக்கு பார்க்குறீங்க? இந்த கணக்கு இப்படி மக்கள் அப்படி தான் போடுறாங்க. இங்கே அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் ஆக்சுவலி 1 கிலோ 80 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன், 1.5 கிலோ 120 ரூபாய்க்கு கொடுக்கணும். ஆனால் நான் என்ன செய்கிறேன், டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். இதே போல் 1 காசுக்கு 2 குருவி தான், 2 காசுக்கு 4 குருவி, 1 எக்ஸ்ட்ரா. அப்படின்னா ரொம்ப சீப்பாக இருக்குன்னு அர்த்தம், லாபமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த 2 காசுக்கு 5 குருவிகளை கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா 1 கொடுக்குறாங்க. அந்த 5வது குருவியா இலவசமாக கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே வேதம் என்ன சொல்லுது? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க பாருங்க, இவைகள் இது கூட தேவனால் மறக்கப்படுகிறது இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேலே, யாக்கோபே, உன் மைண்டில் வச்சுக்க, நான் தான் உன்னை உருவாக்குனேன்னு மைண்டில் வச்சுக்க. அதே வேளையில் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏன் மறக்கப்படுவது இல்லை? ஆண்டவர் நினைத்திருக்கின்றார் நீ உனக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு, உன் குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு, உன் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு. சமாதானம் இல்லாமல் நீ அரண்டு புரண்டு படுத்து கொண்டிருக்கிறாய். சமாதானம் இல்லாமல் நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாய். உனக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக உன் பேரில் நான் நினைவாயிருக்கிறேன், உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஐயோ, ஆண்டவர் என்ன நினைக்கிறாரா? அவரெல்லாம் என்ன நினைக்கிறதுக்கு நேரம் இருக்கா? இருக்கு. இலவசமாய் கொடுக்கப்படுகிற அந்த சிட்டுக்குருவி, அடைக்கலான் குருவி இருக்கிறது, இதை கூட என் ஆண்டவர் கவனிக்கிறார் என்றால், அதை கூட அவர் மிகவும் கரிசனையாய் பார்க்கிறார் என்றால், என் ஆண்டுடைய பார்வையை விட்டு அது விலகாதபடிக்கு காக்கிறார் என்று சொன்னால், அவைகளில் ஒன்றில் ஆகிலும் கூட தேவனால் மறக்கப்படுவது இல்லை. இந்த குருவியை கூட நினைவாய் வைத்திருக்கிறாரம்மா. உன்னையும் என்னையும் என் ஆண்டவர் எத்தனை அதிகம் நினைத்திருப்பார். ஆமென், அல்லேலூயா.
இன்னமும் அவர் சொல்லி இருக்கிறார், உன் தலையிலுடைய மயிர்களெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அடா யோசித்து பாருங்க, காலையில் போய் குளித்து முடிச்சுட்டு தலையை கண்ணாடி முன்னாடி நிற்கிறோம், கொத்து கொத்தா சில ஆளுக்கு வரும், சில ஆளுக்கு 1-2 விழும். யாராவது எண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஏப்பா நாம எண்ணலாமா நம்முடைய தலைமயிர் விழுகிறது எத்தனை என்று? ஆனால் என் ஆண்டவர் அத்தனையும் எண்ணி வைத்திருக்கிறார். அதற்கு பொருள் என்னவென்றால், மகனே மகளே, நான் உன் மேல நினைவாயிருக்கிறேன். எதற்கு? உனக்கு சமாதானம் அருளுவதற்கு. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. அப்போ நமக்கு சமாதான கேடான ஒரு சூழல் நமக்கு வரலாம். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லைப்பா, நான் உன்னை சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக உன் மேலே ரொம்ப நினைவாயிருக்கிறேன். இன்னும் இந்த அடைக்கலான் குருவியை போல மக்களால் கவனிக்கப்படாத இன்னொரு நம்மை போன்ற ஒரு கூட்டம் இருக்கு. வாசிக்க கவனிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தின் 40வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரர்களில் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஏமா, ரோட்ல போயிட்டு இருக்கிறோமா, ரோட்டு ஓரத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நினைக்கிறதே இல்லை. வீட்டில் நன்றாய் உடுத்துகிறோம், நன்றாய் உறங்குகிறோம். லீவு கிடைத்து விட்டது என்று சொன்னால் குடும்பமாக எங்கேயோ போய் என்ன செய்கிறோம்? சுற்றுலா சுற்றி கொண்டு வருகின்றோம். ஆனால் சிறையிலேயே 4 சுவர்களுக்குள்ளே காரணமே இல்லாமல், குற்றம் செய்யாமல், போலியான குற்றச்சாட்டுகளினாலே சாட்டப்பட்டு அங்கே சிறை தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறானே, இந்த மனிதனை நாம் நினைப்பதே இல்லை, அற்பமாய் விட்டுவிடுகிறோம். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா, சிறியவராகிய இவர்களுக்கு அப்படின்னா நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் உதறிட்டீங்க, ஆனால் யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு உதவி செய்கிறீங்க. அவர் சொல்றார், சிறியவர்களாகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். என் ஆண்டவர் எவ்வளவாய் இந்த உலகம் ஒதுக்கியவர்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்துகிறது. இந்த உலகம் ஓரம் கட்டிய மனிதர்களோடு கூட ஆண்டவர் நின்று அவர்களுக்கு மதிப்பையும் உயர்வையும் கொடுக்கின்றார். யோசித்து பாருங்க. ஏன் அப்படின்னா, அவர் திரும்ப அதன் மூலம் சொல்லுகிற வார்த்தை இதுதான், என் மகனே, என் மகளே, உனக்கு நான் செய்யணும்னு சில காரியத்தை வச்சிருக்கிறேன். அந்த காரியத்தின் மீது நான் எப்படி இருக்கிறேன்? நினைவாயிருக்கிறேன். உனக்கு செய்யணும்னு நினைச்சிருக்கிறேன். ஐயோ, தீமைக்கு ஏதுவானவைகளா? இல்லை, சமாதானத்திற்கு ஏதுவானவைகளாய். ஆமென், அல்லேலூயா. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மை நினைத்து கொண்டே இருக்கின்றார். ஒருத்தரையும் அற்பமாக அவர் நினைக்கவே இல்லை. உலகம் பல்வேறு கேட்டகரியை வைத்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இந்த எளியவர்களையும் சிறியவர்களையும் அடையாளப்படுத்தி சொல்லுகிறார், நீ அவன் மேலே கரிசனையாக இருந்துட்டா எனக்கு நீ உதவி செய்தது போல நான் நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்வை தூக்கி பிடித்து நமக்கு காண்பிக்கின்றார். சரி, நினைவாய் இருக்கின்றார், ஞாபகமாய் இருக்கின்றார். ஆனால் மனிதர்களாகிய நமக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் மறக்கின்றோம் அல்லது மறக்கிறது போல நடிக்கின்றோம். ஏன்? பொதுவாக எல்லாருக்கும் வாழ்க்கையில் இந்த மறதி என்பது இயல்பாக உண்டு. எனக்கு ஒரு நாள் நான் வீட்டில் கண்ணாடியை தேடி அலைஞ்சேன். ஆனால் எங்கே போட்டிருந்தேன் தெரியுமா? என் கண்ணில் தான் போட்டிருந்தோம். எங்கள் வீட்டில் இது அடிக்கடி நடக்கும். என்ன, பைக்கில் உள்ள சாவி எங்கடா கிடக்கு,
ஆனால் நான் சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும்னு நான் விரும்புவேன். ஆனால் என்னவோ அது என்ன செய்யலை, நடக்கலை. எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக சொல்லுவேன். போயிட்டு வந்துட்டோம்னா ஒவ்வொரு திங்ஸையும் அங்கே எங்கே எடுத்து வைக்கணுமோ வச்சிடணும். ஏதாவது ஒருவருக்கு தேவை அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல போய் எடுத்துருது போயிட்டே இருப்பாப்புல. இங்கே வீட்டில் அப்படி இருக்காது. நீ கத்தி வேணா கூட கத்தின்னு நான் கத்தணும். ஏன்னா அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது. அது இன்னொரு இடத்துல ஒரு வேலை நடந்திருக்கும், அந்த இடத்துல வச்சுட்டு அப்படி போயிடுவாப்புல. இது எல்லா வீடுகள்லையும் உள்ளது தானே. மறதிங்கிறது நம்ம ஒரு தேசிய நோயை போல நமக்கு எல்லாருக்கும் பரவிட்டு. சரி, இப்போ எல்லாரும் பார்த்தாலும் எந்த மனிதனை பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம மறந்து விடுகிறோம். சிலருடைய பெயர் நமக்கு கொஞ்ச நாளில் மறந்து விடுகிறது, சிலர் செய்த செயல்கள் மறந்து விடுகிறது, நமக்கு வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் மறந்து விடுகிறது. ஆனால் சில காரியங்கள் இதை மறக்க வேண்டியவைகள் உண்டு. அது ஆண்டவரே சொல்லியிருப்பார், எப்பா இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, மைண்டில் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை மறக்க சொல்லுவார். ஆனால் சில வேளைகளை மறக்கவே கூடாது என்றும் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு, சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ஞாபகமாக இருக்கிறார், ரொம்ப ஞாபகம் உள்ளவர். அவருக்கு இந்த உலக தோற்றம் முதல் இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால் அவ்வளவு ஞாபகத்தோடு கூட ஒவ்வொரு ஜெனரேஷனாய், ஒவ்வொரு தனி மனிதனாய், ஒவ்வொரு கோத்திரமாய், ஒவ்வொரு நாடுகளாய் என் ஆண்டவரால் சொல்லுகிற அளவுக்கு ரிப்போர்ட்டை வச்சிருக்கிற அளவுக்கு அவருடைய கையில் எல்லாம் உண்டு. எல்லாம் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு மறதி அதிகம். இந்த மறதி அதிகமாக இருக்கிறவங்கள்ட்ட ஒரு கேரக்டர் இருக்கும். என்ன அப்படின்னா, நன்றி அறிதல் இருக்கவே இருக்காது. சிம்பிளாக சொல்லிடுவாங்க. என்ன செய்யிட்டு எப்பா நன்றி உணர்வு இருக்கும்னா மறக்குமா? மறக்காது. இன்று அந்த மறதி காரணம் என்ன அப்படின்னா, நன்றி உள்ள ஒரு உணர்வு நமக்கு இல்லாததுனால மறதி என்கிற நோய், மறதி என்கிற சுபாவம் நமக்குள்ள எளிதாய் தொற்றிக்கொள்ளுகிறது. ஆண்டவர் நன்றி கெட்டவர் அல்ல. நம்ம ஆண்டவர் சொல்லி இருக்கிறது எரேமியா 2:2 நினைக்கிறேன். இஸ்ரவேலே, நீ என்ன வனாந்தரத்தில் பின்பற்றி வந்ததை நான் என்ன செய்வேன், அந்த அறிவேன் ஒன்றுமில்லாத காலத்தில் நீ என்னை பின்பற்றி வந்ததை நான் அறிவேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர் எப்படிப்பட்டவர்? நன்றி உணர்வு மிகுந்தவர். சத்தமாக ஒரு அலையில சொல்லுங்களேன். நான் சொல்றது புரிஞ்சின்னு சொல்றேன், ஒரு அலையில சொல்லுங்க. சரி, அப்போ இந்த ஞாபகம் யாருக்கு அதிகமாக இருக்கும்? நன்றி உள்ளவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ அதிகமாக மறக்குன்னு சொல்கிறவங்களுக்கு அப்போ எது இருக்காது? பக்கத்தில் நீங்கள் எப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்களேன், அடிச்சிடாதுங்க. ரியாலிட்டி அதுதானே. ஏன் நமக்கு மறக்கிறது? நன்றி உணர்வு இல்லை. ஆனால் அந்த நினைவாற்றல் நமக்கு இருக்கும். அப்படின்னா நம்ம இருதயத்தில் நன்றி உணர்வும் எப்போதும் பொங்கி இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நன்றி உணர்வு பொங்கி இருக்கிறவர்கள்ட்ட நினைவாற்றல் இருக்கும். இந்த நினைவாற்றல் என்பது எனக்கு தேவை, மனிதர்களுக்கு அவசியமானதுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க. ஏன் தேவை? எங்க அப்பா என்னை படைத்தவர் அப்படிப்பட்ட ஒரு நினைவாற்றல் உள்ளவர். அவர் எனக்கு என்ன செய்வேன்னு சொன்னாரோ அதை செய்யறதுக்கு அது காலத்தை பார்த்துக்கிட்டே நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். என்னை படைத்தவர் அப்படி இருக்கிறார். அற்பமா ஒரு குருவிய கூட, ஒரு முடிய கூட ஏளனமாய் மக்கள் பார்க்கிற மனிதர்களுக்கு கூட அவர் அற்பமா நினைக்காம அவங்களே நினைக்கிற அந்த நினைவாற்றல் உள்ளவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்படியானால் அந்த நினைவாற்றல் உங்களுக்கும் வேணும், எனக்கும் வேணும். அப்ப நினைவாற்றல் இருக்க வேண்டுமானால் நன்றி உள்ள ஒரு இருதயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன காரியம் இருந்தாலும் நன்றி வேணுங்க, நன்றி வேணும். சில மனிதர்களை
சந்திக்கும் போது நன்றிங்கிறது நஞ்சுக்கு கூட கிடையாது. அப்பா எப்படி மறந்தாங்க தெரியாது. அவ்வளவு நன்மையை பெற்றிருப்பார்கள். அவ்வளவு நன்மையை பெற்றவர்கள் சில சிச்சுவேஷன்ல அவங்கள பார்த்துட்டோம் அப்படின்னா பார்க்காதது போல போயிடுவாங்க. ஒரு ஸ்மைல், தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். நல்லா இருக்கிறீங்களா? நன்றி உள்ள உணர்வு இருக்குமானால் அவங்களுக்கு நினைவாற்றல் அதிகமாக இருக்கும். எனக்குள்ள ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயம் இருக்கும்னா நான் எந்த காரியத்தில் நன்றி உள்ளவனாக இருக்கணுமோ அந்த காரியத்தை குறித்த நினைவு ஆழமாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு செய்த செயல்கள் மாத்திரமல்ல, உடன்பிறப்புகள் செய்த செயல்கள், உறவினர்கள் செய்த செயல்கள், நண்பர்கள் செய்த செயல்கள், யாரோ திடீர்னு ஒரு எக்ஸ் ஆர் ஒய் நமக்கு செய்த செயல்கள், நன்மைக்கேதுவான செயல்கள் அப்படியே நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். நன்றி உணர்வோடு கூட இருக்க வேண்டும். இதை நாம் எதிர்பார்ப்பதில் தவறு ஒன்றும் இல்லை. மனிதர்கள் எதிர்பார்க்கலாம். சிலர் சொல்லுவாங்க, எப்பா கடமையை செய், வேற ஒன்றையும் இல்லை. இயேசுநாதரை பார்த்தீங்கன்னா தெரியும், 10 குஷ்டரோகி வந்தாங்க, 10 பேரையும் குணமாக்கி அனுப்புனார். அப்புறமா ஒரு அக்கேஷனில் ஒரே ஒருத்தன் வருவான். அப்போ என்ன கேட்பாரு? நீ வந்திருக்கிற மற்ற 9 பேரும், அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்கு வரலையே. அவன் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அதை எதிர்பார்ப்பதில் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் நன்றி சொல்லலையேன்னு பின்னாடி என்ன செய்யக்கூடாது? நம்ம ஓட வேண்டாம். அது மனிதனுடைய பண்புன்னு விட்டுறணும். நன்றி கெட்ட மனிதர்கள் என்று விட்டுவிட வேண்டியதுதான். சரி, விஷயத்துக்கு நம்ம வருவோம். இந்த நன்றியின்மை மறதி, நன்றி இல்லாத இருதயம் உள்ளவர்களுக்கு மறதி இருக்க வாய்ப்புகள் உண்டு. நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, எப்பா உனக்கு இந்த ஞாபக சக்தியை அதிகரிக்கணும், ஞாபக சக்தியை அதிகரிக்கணும். அதுக்கு நீ சில காரியத்தை செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு காலையில் ஒரு 5 மணிக்கு எழும்பணும். ரொம்ப டயர்டு, தூங்குகிறோம், லேட்டாக தூங்குகிறோம், கடினமான வேலை செய்துட்டு 5 மணிக்கு எழும்பணும். என்ன செய்யலாம்? அதுக்கு ஒரு அலாரம். இப்போ 10 மணிக்கு ஒரு தடவை சந்திக்க போனோம். போகும்போது சில பொருட்களெல்லாம் கொண்டு போகணும். அப்போ என்ன செய்வோம்? பிளான் போடும். ஒரு பிளானர், ஒரு சின்ன ஒரு பேப்பரில் எடுத்து இன்னென்ன கொண்டு போடணுமேன்னு சொல்லி முந்தின நாள் இரவே நல்லவங்க, நன்றி நிறைந்த இருதயம் உள்ளவர்கள் ஒரு ப்ரீ பிளானாக செய்வாங்க. இந்த பொருளை கொண்டு போகணும், இந்த பொருளை கொண்டு போகணும், இந்த பொருளை கொண்டு போகணும், எடுத்து வச்சுட்டு அந்த பேப்பரையும் அதில் வச்சுருவாங்க. நான் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்கு? ஆஃபீஸில் போய் ஹலோ எங்கே இருக்கிறீங்க? அது அங்கே இருக்கிற அந்த ஆதார் கார்டு எடுத்து தரப்படாதா? ஏன்னா என்ன கொண்டு போகல? நீ போனதே ஆதார் கார்டை கொண்டு, ஆஃபீஸ்காரங்க தான் போனேன், ஆனால் நீ அதை கொண்டு போகலை. அப்போ ஒரு ஞாபகத்தை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சில செயல்களை செய்யணுங்கிறத ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். வாசிக்க கவனிப்போம். உபாகமம் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 11 முதல். உபாகமம் 6வது அதிகாரம். நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையார். ஆண்டவரே சொல்றாரு, எப்பா நான் எகிப்திலிருந்து நீ புறப்பட்ட, நிறைய நன்மைகளை எல்லாம் கொடுத்தாரு, இவரை நீ என்ன செய்திடக்கூடாது? மறந்துடக்கூடாது. மறக்காதபடிக்கு சொல்லுங்களேன், எச்சரிக்கையா இரு. சொல்லுங்க, மறக்காதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருக்கணும்.
மறக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி எச்சரிக்கையாய் மறக்காதபடிக்கு இருக்க முடியும்? அதே 6வது அதிகாரம் 6 முதல் வாசிப்புமா? இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள், நான் உனக்கு சொல்ற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் முதல்ல எங்க இருக்கட்டும்? இருதயத்தில் இருக்கட்டும். நீ 8வது வசனத்தை வாசிங்க. அவைகளில் உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த வார்த்தை என்ன செய்யணுமா? அந்த காலத்துல இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் சொன்னாரு, கையில் என்ன செய்யணும்? அடையாளமாய் கட்டிக்கொள்ளணும். இன்னைக்கு திருமணம் முடியுது அப்படின்னா கணவன் மனைவி அவங்களுக்குள்ள, நம்ம ஊர் கலாச்சாரத்தின்படி திருமணம் முடியுது. அப்போ கணவன் என்ன செய்வான்? மனைவிக்கு ஒரு செயின் அணிவிப்பார். இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இருவரும் தங்கள் கரங்கள் என்ன செய்வாங்க? மோதிரத்தை, உடனே அந்த மோதிரத்தை சிலவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இனிஷியலை போட்டிருப்பாங்க. பார்த்தவங்க புரிந்து கொள்வாங்க இவங்களுக்கு திருமணம் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. எப்படி? இந்த அடையாளம். அப்போ அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பிரமாணங்களை என்ன செய்வாங்களாம்? கையில் அடையாளமாக கட்டியிருப்பாங்களாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சிலர் கையில் நூல் கட்டியிருக்காங்களாம், சிலர் சிவப்பு நூல் கட்டியிருப்பாங்க, சிலர் வெள்ளை நூல் கட்டியிருப்பாங்க. கேட்டாச்சுன்னா சொல்லுவாங்க, இது எங்கே உள்ளது? கோயிலில் உள்ளது, ஏதோ ஒரு கோயிலில் உள்ளது. அப்போ அந்த கோயிலின் அடையாளம். ஆக்சுவலி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இஸ்ரவேலே உனக்கு மறதி ரொம்ப ஓவர்ப்பா, உன்னை கூட்டிட்டு வந்தன்னா என்ன நீ மறந்துடுவா, என்னை மறக்காதபடிக்கு நீ என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி நீ மறக்காம இருக்கன்னா நான் உனக்கு கொடுக்குற அந்த டீச்சிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த உனக்கு போதனைகள் இருக்குல்ல, இதையெல்லாம் உன் கையில் அடையாளமாக கட்டிக்க. அப்புறமா அவைகள் உன் கண்களுக்கு நடுவே, அவைகளை உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. அது எப்படி? என் கண்களுக்கு நடுவே எங்கம்மா இருக்கு? ஆமாம், இதுதான் நிறைய மக்கள் என்ன வச்சிருக்கிறாங்க. இதுதான். இப்போ சிலர் வச்சிருப்பாங்க பொட்டு வச்சோடனே இவங்க எங்கே யார் எந்த இதுன்னுட்டு அவங்களுக்கு தெரியுது, எந்த கோயிலுக்கு போகிறவங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் ஒரு காலத்தில். அப்போது அவங்க நெற்றியில் அடையாளத்தை வைக்கிறார்கள். அப்போ அந்த அடையாளம் எதை குறிப்பிடுகிறது? இவங்க எதுத்தால ஒருத்தர் வாராரு, எதில் போட்டுட்டு வராரு? நெற்றியில் ஒரு. அப்போ பார்த்த உடனே, ஓ இவர் கர்த்தருடையவன், இவர் கர்த்தருடையவள். ஒரு அடையாளம் அந்த காலத்தில். எதற்கு இந்த அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது? நாம அவருடைய கற்பனைகளை மறவாமல் இருப்பதற்கு. தொடர்ந்து அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. போதும். காம்பவுண்டு சொல்றதுனா காம்பவுண்டு, வீடு இருந்ததுனா வீடு. நம்ம இப்போ ரொம்ப ஸ்டைலாக என்ன பண்ணிட்டோம்? அழகான போர்டுகள் எல்லாம் போட்டோம், நல்லது. இதே போல அவருடைய வீடுகளில் காம்பவுண்டில் எங்கெல்லாம் இடம் இருக்கோ இங்கெல்லாம் இந்த கற்பனைகளை, கட்டளைகளை, பிரமாணங்களை எழுதி வைத்துக்கொள். எதற்கு? நீ மறக்க கூடாது, நீ நன்றி உள்ளவனாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. சில வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர், 3 பிள்ளைங்க. ஆனால் அந்த 3 பிள்ளைகளும் குட்டி பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரே சமயத்தில் நடந்தது என்ன அப்படின்னா, ஒரு பையன் வீட்டில் அங்கேயுமா ரொம்ப ஸ்பீடாக இருப்பான், ஜன்னலெல்லாம். இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வச்சுக்கிடுக்கணும். நம்ம இன்றைக்கி மொபைல் இருக்குது, அன்னைக்கு அந்த வசதிகள் இல்லை. அது காலம், அது 98 அல்லது 99 அந்த காலமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிக்கா, இந்த பிள்ளைங்க ஏதாவது குறும்பு பண்ணும்போது இதை என்ன செய்யணும்? காணிக்கணும். டே உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வளர்த்துருக்கிறேங்கிறத நீ காண்பிக்கலாம் அல்லவா, வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ அது அடையாளமாய் எதற்கு? ஞாபகத்திற்கு. ஏன் இப்படியெல்லாம் சம்பவம் நடந்தது, இவைகளின் நடுவிலும் ஆண்டவர் என்னை ஆச்சரியமாய் நடத்தினார் என்று நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நீ வாழ்வதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதன் நன்றி கெட்டவன்.
அதனால அவன் மறக்கிற சுபாவம் உடையவனாயிருக்கிறான். அவன் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட இருப்பானானால் அவன் மறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவனுடைய இருதயத்தில் நன்றி புதைந்து கிடக்கும். அந்த நன்றி மறக்குதி என்கிற வியாதியை, மறதி என்கிற சுபாவத்தை கொடுப்பதே இல்லை. ஞாபகம் என்கிற உணர்வை தான் தூண்டிவிடும். ஆமென், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஸோ இங்கே ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், நீ மறக்காம இருக்குன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணு. இன்னும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 5வது அதிகாரம் 23வது வசனத்துல ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து, நீ காணிக்கையை செலுத்த வரும்போது அங்கே உன் சகோதரனுக்கு குறை இருக்கு அப்படின்னு சொல்லி நினைவு கூறுவாயானால், கவனிங்க, அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ காணிக்கை செலுத்த வரும்போது நீ என்ன செய்யணும்? நினைச்சு பார்க்கணும். அதுதான் மேட்ரு. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வருகிறேன். குட். நீ காணிக்கை செலுத்த வரும்போது நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் எதுக்கு இதை நினைச்சு பார்க்க சொல்றாரு? உன் லைஃபை சரி பண்ணிக்க, உன் லைஃபை கிளியர் பண்ணிக்க, உன் லைஃப்ல தவறு இருந்தால் ரெக்டிஃபை பண்ணிக்க. இது ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு. உங்க வாழ்க்கையை ஆண்டவர் சீர்படுத்த விரும்புகின்றார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதனால தான் சில பொசிஷனில், சில இடங்களில் அவர் வைக்கிற, உன் கையில் கட்டு, உன் நெற்றியில் அடையாளத்தை போடு, வீட்டில் வாசலில் எல்லா இடத்துலையும் எழுதி வைத்துக்க. அது மாத்திரம் இல்லை, நீ காணிக்க போடும்போது கூட ஜஸ்ட் என்ன செய்யும், கொஞ்சம் நினைச்சு பாரு, கொஞ்சம் நினைச்சு பாரு. இன்னும் நீங்க சொல்லுவீங்கன்னா, லாஸ்ட் சஃபர், கடைசியில் ஆண்டவர் தன் சீடர்களோடு கூட அந்த ஒரு ராவிருந்து இருந்தார், அந்த கெத்செமனேக்கு போகிறதுக்கு முன்னாடி. அப்போ அதை எல்லாத்தையும் எடுத்து பிட்டு சீடர்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுப்பார், திராட்சரசத்தை ஆசீர்வதித்து பரிமாறுவார். சொல்லுவார், சாப்பிடும்போது, இதை என்னை நினைவு கூறும்படி இதை எப்பெல்லாம் நினைச்சிக்க. அப்படின்னா நம்ம அந்த எதற்காக அதை என்ன நினைக்கிறோம்? எனக்காக அவர் பாடுபட்டார், எனக்காக அவர் வேதனைப்பட்டார், இதை நினைக்கணுமா? நன்றி நிறைந்த இருதயம் நினைச்சு பார்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தில் ஞாபகம் இருக்கும். நன்றி நிறைந்த இருதயத்தில் அந்த ஞாபகம் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் சில இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்திருக்கின்றார். ஆமென், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவனும் கூட, நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் கூட நமக்கு ஒரு மாடலாக இருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஆதியாகமத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், நோவாவின் காலத்தில் ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி முழு உலகத்தையும் அழித்தார். மக்கள் பட்ட பாடுகள், ஜீவராசிகள் தன் ஜீவனை விடுகிற நேரங்கள், இதெல்லாம் பார்த்துட்டாரு. ரொம்ப வேதனை, ரொம்ப துக்கம். இறுதியாக சொன்னார், இனி நான் இந்த உலகத்தை தண்ணீர்னால நான் அழிக்கவே மாட்டேன். அதான், தண்ணீர்னால இந்த உலகத்தை நான் அழிக்க மாட்டேங்கிறது எனக்கு எப்படி? நான் ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறேன். எப்போ மழை வருதோ உடனே வானத்தில் ஒரு மேகம், ஒரு வில் தோன்றும். இந்த வில்லை நான் பார்த்ததும், அப்படிதான் எழுதியிருப்பாரு, நீங்க வாஸ்து பார்க்கலாமே. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 15 முதல் வாசிப்போமா? அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது, அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். போதும் போதும் போதும். அது மேகத்தில் அது வரும்போது நான் உடனே நினைச்சு பார்ப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் ஆணையிட்டு கொடுத்திருக்கின்றேன், நான் வாக்கு பண்ணி இருக்கிறேன். அந்த வாக்கை நான் என்ன செய்யக்கூடாது? மீறி விடக்கூடாது. நம்மை போல
கையில் கட்டணும், நெற்றியில் போடணும், வீட்டில் அங்கங்கே ஒட்டி வச்சுக்கணும், காணிக்கை பெட்டி பக்கத்தில் வரும்போது நினச்சி பார்க்கணும். நம்ம திட்டம் எடுக்கிறோம் பாருங்க, நம்ம பேப்பரில் எழுதி அங்கே வச்சுருக்கிறோம், இந்த பொருளை இங்கே தூக்கி வச்சுருக்கிறோம், மறந்துடுவேன், போகும்போது இந்த பேக்குகளை இதை வச்சு கொண்டு போகணும், என்னெல்லாம் நான் வீடுகளில் மறக்காமல் இருக்கிறதுக்கு வைக்கிறோம் பாருங்க. ஏன் அப்படி பிளான் பண்ணுறோன்னா, நன்றி நிறைந்த இருதயம். இங்கே நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட ஆண்டவர் இருக்கிறதுனால அவரும் அப்படிதான் செய்கிறாரு. உங்கள்கிட்டையும் அப்படிதான் செய்ய சொல்றாரு, என்கிட்டையும் அப்படிதான் செய்ய சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட வாழும்படிக்கு, நினைவாற்றலோடு கூட வாழும்படிக்கு, ஆண்டவரை நினைத்து நன்றி சொல்லுகிறவர்களாய் வாழும்படிக்கு ஆண்டவர் நம்மை நடத்துகின்றார். ஒரு முறை சீடர்களோடு போயிட்டு இருக்கிறார். ரொம்ப பசி உண்டாயிற்று. ஒரு அத்தி மரத்தை பார்த்தார். காய்கள் கிடைக்கும், கனிகள் கிடைக்கும்னு பார்க்கிறார். இல்லை. உடனே என்ன நடந்தது? அவர் அந்த அத்தி மரத்தை பார்த்து சபித்து விட்டார். அடுத்த நாள் அந்த வழியாக போகும்போது பேதுரு அதை பார்த்துட்டான். பார்த்த உடனே அப்படி ஏற்கனவே முந்தைய நாள் வந்து அந்த இடத்த பார்த்து சபித்ததை நினைவு கூர்ந்தான். அப்படி நினைச்சு பார்க்குறான். ஐயா, ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் உனக்கு ஏதோ ஒரு காரியத்தை உணர்த்துவிக்க வேண்டும். மறந்துட விடாது, முட்டாள்தனமாக வாழ்ந்துடக்கூடாது. ஆண்டவர் நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். அதே பேதுரு ஆண்டவர்கிட்ட ரொம்ப மார்பு தட்டி சொன்னான், நான் உங்களை மறக்க மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன். ஆனால் ரொம்ப துணிகரமாக தெரிஞ்சே தெரியாதுன்னு சொன்னான். நம்ம முதல்ல சொன்னோம்ல, மறக்கவே இல்லை, ஆனால் மறந்தது போல. இதே போல தான் அங்கேயும் பேதுரு சொன்னான். நீ இன்னார் கூட்டத்தில் உள்ளவன் தானே? இல்லை, எனக்கு அவரை சத்தியமாக தெரியவே தெரியாது. 3வது முறை அப்படி சொன்ன உடனே கொக்கரக்கோ கோழி சத்தம் போடுது. கோழி சத்தம் போட்ட உடனே நினைவு கூர்ந்தான், அழுதான். நண்பா, பல நேரங்களிலும் கூட உன்னை ரிமைண்ட் பண்றார் ஆண்டவர். பல சூழ்நிலைகள் மூலமாக உன்னை தூண்டி விடுகிறார், உன்னை தட்டி விடுகிறார். நீ நினைச்சு பார், நீ திரும்பி வந்துரு, நீ நிற்கிற இடம் சரியில்லை, நீ போயிட்ட ரூட்டு சரியில்லை என்று ட்ரிக்கர் பண்ணுகிறார். இங்கே பேதுரு அந்த இடத்துல அப்படி ஃபீல் பண்ணான் பாருங்க. ஃபீல் பண்ணவன் அப்படியே சரண்டர் ஆயிட்டான் ஆண்டவரை பார்த்து. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. அப்படியே சரணடைஞ்சிட்டான். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கிறார். மகனே, மகளே, உன்னை எங்கேயோ ஆண்டவர் தட்டுகிறார். ஆண்டவர் எங்கேயோ உன்னை தூண்டி விடுகிறார், எங்கேயோ உன்னை லிங்க் பண்ணுகிறார். உனக்கு இந்த நேரத்தில் நீ ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிறது தான் உனக்கு பெஸ்ட்டு. சரண்டர் ஆகிறது தான் பெஸ்ட்டு. அப்படிதான் சரண்டர் ஆன ஒரு மனிதன் தாவீது. அவன் எப்படி ஜெபம் பண்ணுறான் தெரியுமா? அது எப்படி ஜெபம் பண்ணுறான் தெரியுமா? வாசிக்கலாம். சங்கீதம் 103வது சங்கீதத்தின் 2வது வாக்கியத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். சங்கீதம் 103:2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அந்த ஜெபத்துல அவன் தன்னோடும் பேசிக்கிட்டே இருக்கிறான். என் ஆத்துமாவே கர்த்தரை மறக்காத, மறக்காத. என் ஆத்துமாவே ஆண்டவரை மறந்துடாத. ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் என்னை காப்பாற்றினார் பல நேரங்களில். மனிதனே, நீ மறக்கிற சுபாவம் உடையவன். ஆத்துமாவே, நீ நன்றி கெட்டவன். அதனால நீ மறந்துடாத. யாரை வேணாலும் எதை வேணாலும் செய்துடான, கர்த்தரை மறந்துடாத. இந்த அற்புதமான காலை வேளையிலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இப்படி தான் போயிருக்கணும். நான் ஆண்டவரை மறக்கவே மாட்டேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே
சேவிப்போம் என்று சொன்னது போல, ஐயோ என் ஆத்துமாவே நீ மறந்துடாதேன்னு சொல்லணும். ஆனால் ஆண்டவருக்கு தம் ஜனத்தின் மீது ஒரு பெரிய பாரம் ஒன்று உண்டு. என்ன அந்த பாரம்? எரேமியா 2:32 வாசிக்கலாம். எரேமியா 2:32. ஒரு பெண் ஒரு பெண் தன்னுடைய ஆபரணங்களை, ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும், ஒரு மணவாட்டி தன்னுடைய ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். பாத்தீங்களா? ஒரு பெண் ஆபரணத்தையும் மணவாட்டி தன்னுடைய ஆடையையும் மறப்பாளா? இல்லை. ஆனால் என் ஜனமோ என்னை எண்ணி முடியாத நாட்களாய், இந்த ஜபத்தில் கலந்திருக்கின்ற, இந்த ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளையே, எண்ணி முடியாத நாட்களாய் ஆண்டவரை மறந்த நிலையில் இருக்கின்றீர்களா? யாரோ ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிட்டு, காலையில் எழும்புனதும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க ஞாபகம் வரும்போது என்ன நினைப்பீங்கன்னா, இன்றைக்கி அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கணும், பேசிடணும். மறந்து போயிட்டு அடுத்த நாள் ஆயிட்டு, 1 வாரம் ஆயிட்டு, 2 வாரம் ஆயிட்டு, 3 வாரம் ஆயிட்டு, அப்புறமா என்ன நடக்கும்? ரொம்ப நாள் ஆயிட்டுல அவங்கள கூப்பிட்டு எப்படி பேசுறது? ஒரு இன்ஃபீரியாரிட்டி, ஒரு கில்ட்டி மனசுக்குள்ள எப்படி அவங்கள்ட்ட பேசுறது? சுகையில்லைன்னு சொன்னாங்க, 4 வாரம் ஆச்சு. சுகையில்லைன்னு சொன்னாங்க, 5 வாரம் ஆச்சு. ஒரு நாள் கூட கேட்கல. இதே போலதான் ஆண்டவரை சந்தித்து, ஆண்டவரை பார்த்து பேசி, ஆண்டவர்கிட்ட ஜபத்தின் மூலமா இணைய ஒரு நாள் மறக்கிற மனிதன் அடுத்த நாள் என்ன செய்வான்? ஆட்டோமேட்டிக்காக மறந்துடுவான். அடுத்த நாள் என்ன செய்கிறோம்? மறந்துடுவான். எல்லாருக்கும் வெயில் அடிக்கிறது போல் நமக்கும் அடிக்குது, எல்லாருக்கும் மழை பெய்யறது போல் பெய்யுது, எல்லாரும் வேலை செய்கிறது போல் நானும் வேலை செய்கிறேன், சம்பளம் வாங்குகிறேன். இப்படியே நம்ம லைஃப் போயிட்டோம். அப்புறமா ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறதுக்கு தைரியமே வராது. எப்படி அவங்ககிட்ட பேசுறதுக்கு? இதே சூழ்நிலைகள் தான் இஸ்ரவேல் மக்கள் அன்னைக்கு வாழ்ந்து வர்றாங்க. அதை தான் ஆண்டவர் சொல்றார், ஐயோ மணவாட்டி தன் ஆடையை மறப்பாளா? பெண் ஆபரணத்தை மறப்பாளா? மறக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது என் ஜனமோ என்னை எண்ணில் அடங்காத நாட்களாய் ரொம்ப காலமாக மறந்துட்டாங்க. எம்மா, ஆண்டவரை மறந்த நிலையில் இருப்பீர்களானால், நன்றி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்களானால், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் உங்களை மறக்க மாட்டேன் ஆண்டவரே, ஏன்னா நீர் என்னை மறப்பதில்லை. அவர் எப்படி மறக்கிறது இல்லை? அவர் சொன்னார், இஸ்ரவேலே, யாக்கோபே, நான் தான் உன்னை சிருஷ்டித்த, மனசுல வச்சுக்க, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அதே ஏசாயா 49:15 அவர் சொல்லி இருக்கிறார், தாய் தன் பாலகனை, ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு 49 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் அம்மா அப்பா மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ஆமீன். நல்ல ஆண்டவர், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் மறப்பதில்லை. அவர் சொல்லி இருக்கிறார், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவது இல்லை என்று. இந்த நாளில் உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த நினைவு தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பாலகனை மறக்கலாம், நான் மறக்க மாட்டேன். சொல்லுவோமா? தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம்.
தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், தந்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். ஆமென் ஆமென். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடும், நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடும். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட ஆமென் ஆமென். பட்டினி போடலாம். Glory to Lord. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தான் கூட பிள்ளைகள். எல்லாரும் அப்படி முழங்கால் பண்ணிடுவோமா? எல்லாரும் ஆண்டோட சங்க எழுந்து நிற்போமா? பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ ஒன்றை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ ஒன்றை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல என்று அல்ல தாயின் கருவில் தோன்றி, நேற்று அல்ல என்று அல்ல தாயின் கருவில் தோன்றும். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட ஆமென் ஆமென் ஆமென்.